சாம்பியன்ஸ். சாம்பியன்ஸ் தாங்க. டீமையே ரிலீஸ் பண்றோம்னு பேசிட்டு இருக்கப்போ, பரவால்ல நாங்க பிளேயர் ரிலீஸ பத்தி பேசி பெருமை போட்டுக்கிறோம்னு சொல்லி போய்க்கிட்டு இருக்கோம். என்னாண்ணே இது நியாயமா அது? ஓனரே இல்லாம யார்கிட்டனே நீங்க ரிட்டென்ஷன் பேசிட்டு இருக்கீங்க. ரீடெயின் பிளேயர்ஸ்ல ஒரே ஒரு ஆள பத்தி மட்டும் தான் நான் பேசணும். எனக்கு அது வந்து சுத்தமா எனக்கு அதுல விருப்பமே இல்ல. அவன வந்து பொறம்போக்குடா. அவன அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்டேட்லயே பார்த்தா அப்படின்னா, அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடாது அவர் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டேட்காகவே. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இந்த ஆள ரீடெயின் பண்ணீங்கன்றது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புரியாத ஒரு விஷயமா இருக்கு. என்னத்துக்கு அப்படி என்ன இவன் நல்லது பண்ணிட்டான்? இவன் வந்து சப்போஸ் வந்து கேஸ் இவன் மேல போட்டு இவன் நல்லவன்ற மாரி ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாரிலாம் இல்ல. போயிருக்கிறது ஒரு போக்சோ கேஸ்ல. எதுக்கு வந்து இவன உள்ளார பிளேயர்ன்ற பேர்ல எதுக்கு உள்ளார வச்சுருக்காங்கன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்ல. அது வந்து இருக்கிறதுலே கேவலமான ஒரு விஷயம். சுத்தமா எனக்கு அது புடிக்கல. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோனே எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் லிஸ்ட் வந்து பேசுறோம். பிரெடிக்ஷன் பேசுறப்பயே ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆர்சிபி இருந்து ரிலீஸ் ஆவாங்கன்னு சொன்னது வந்து எஸ்ஏஆல் தான். சோ அப்படி இருக்கப்போ எதுக்கு வச்சிருக்காங்கன்றது எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. நான் எதுவும் பேச விரும்பலண்ணே. கெட்ட வார்த்தை வந்துரும் விட்டுருங்க.